நிர்மலா சீதாராமன அதிமுக தலைவர்கள் வரிசையா சந்திச்சாங்க. இந்த நிலையில சீமானும் சந்திச்சாரு அப்படின்னு தகவல் வெளியாச்சு. அத சீமான் மறுத்திருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கூட்டணி அப்படிலாம் தகவல் வெளியாச்சு. அது சீமான் மறுத்திருக்கிறார். நீங்க பாக்குற கோணமே வேற, நான் பாக்குற கோணமே வேற. நீங்க பழனிசாமி இருந்துதான் கத்துக்கணும். இல்ல கூட்டணியே இல்ல, எதுவுமே இல்ல, பிஜேபி கட்சியோட கூட்டணி வச்சுக்க முடியாது. எஸ்டிஎஃப் மாநாட்டில் தீர்மானம் போட்டு ஒழுங்கனார் 4 இடத்துல சொன்னார் பிஜேபியோட கூட்டணி இல்ல, உறவில்லை, ஒட்டும் இல்லைன்னு. அதை ஆமோதிச்சார். பச்சை துரோகினார். இவர் அடித்தட்டத்திலிருந்து வராதவர், அவருக்கு ஒண்ணுங்க அரசியல் தெரியாது, நேரா வந்தவர், உழைத்து வந்தவரான்னு கேட்டார். விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஸ்பீச் எனக்கு ரொம்ப, நான் எதையோ பதவிக்காக ஆசைப்படுகின்ற நபர் அல்ல. டெல்லி போனா நைட்டு வந்துடுறேன். ஆகவே நான் ரொம்ப ஸ்டடியா இருக்கேன். இந்த பதவி பிடிச்சுக்கிட்டுலாம் நான் அலைய மாட்டேன். நானு எனக்கு அவசியமும் இல்லை. என்னுடைய எண்ணம் பாரதிய ஜனதா கட்சி தனியா நின்று ஜெயிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். என்டிஏ இங்கே ஆட்சி அமைக்க வேண்டும். அதுக்காக பூத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன். கூட்டணி போனா ஷேரிங்ல டிஃபரெண்ட் வரும்னா, சரியா வராதுன்னா, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு ரொம்ப தெளிவாவே பேசுறாரு. ஒருத்தன் சொல்ல மாட்டேன்றான் ராஜவேலு. டாப் லீடர் என்றான். நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் துணை பொதுச் செயலாளர், நான் தான் அமைப்பு செயலாளர், நான் தான் அடைக்கிற செயலாளர்.